பிங்கி இப்போதுதான் தன் மாயகத்திற்கு தாய் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தாள். தன் தாய் சுமித்ராஜியின் இருமல் கண்டு மோசமான நிலையை பார்த்ததும் அவசரமாக தன் பையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஓடிப்போய் தண்ணீர் எடுத்து வந்தாள். என்ன ஆச்சு அம்மா, மருந்து சாப்பிடவில்லையா என்று பிங்கி கேட்டாள். சுமித்ராஜி தண்ணீரை ஒரு வாய் குடித்துவிட்டு கிளாஸை ஒரு பக்கம் வைத்துவிட்டு சொன்னார். மருந்தை எங்கே இருந்து எடுப்பேன் பெண்ணே, மருமகள்கள் இன்னும் சாப்பாடு கூட சமைக்கவில்லை. இதை கேட்ட பிங்கி தன் பெரிய பாபியின் அறைக்கு நேராக சென்று வெளியிலிருந்தே குரல் கொடுத்தாள். பாபி, நீங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அம்மாவுக்கு பசி இருக்கிறது. நீங்கள் இன்னும் சாப்பாடு கூட சமைக்கவில்லை. மேலும் அம்மாவுக்கு இவ்வளவு இருமல் வருகிறது. அவருக்கு மருந்து சாப்பிட வேண்டும். கொஞ்சமாவது அவரை பற்றி யோசியுங்கள். ஏன் தீதி, எல்லா பொறுப்பையும் நான் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? சின்னவள் எங்கே? அவளும் இந்த வீட்டின் மருமகள் தானே. அவள் சாப்பாடு சமைக்க முடியாதா? இதை கேட்ட பெரிய பாபி பூனம் தன் தலையணையை சரி செய்து கொண்டு சொன்னாள். என் தலையில் ஏற்கனவே வலி இருக்கிறது. என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை. எப்படி சமைப்பேன்? பாவம் பிங்கி இப்போது தன் சின்ன பாபி சரிதாவிடம் சென்று சொன்னாள். சரிதா பாபி, அம்மாவுக்கு மருந்து நேரம் ஆகிவிட்டது. குறைந்தபட்சம் நீங்களாவது சாப்பாடு சமைத்து விடுங்கள். இப்போது என்ன சொல்லட்டும் தீதி? என் வயிறி வலி இருக்கிறது. என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. மேலும் இந்த நேரத்தில் யாரும் என்னிடம் பேசவே வேண்டாம். நல்லது என்று 2 வார்த்தைகளில் பதிலளித்துவிட்டு சரிதாவும் தன் பொறுப்பை தட்டி கழித்தாள். பாவம் பிங்கி மனம் வருந்தியபடி தன் தாய் சுமித்ராஜியிடம் வந்து அமர்ந்தாள். சுமித்ராஜி தன் மகளின் வருத்தமான முகத்தை பார்த்து சொன்னார். சொன்னேனே பெண்ணே, இவர்களின் சுழலில் விழாதே என்று. இவர்கள் சீர்திருந்த போவதில்லை. இது இவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது. தங்களுக்கு பசி வந்தால் வந்து கொஞ்சம் ஏதாவது சமைத்துக் கொள்வார்கள். அதில் தற்செயலாக எனக்கு கிடைத்தால் சரி. இல்லை என்றால் இவர்கள் காலையிலும் மாலையிலும் தங்கள் கணவர்களுக்கு மட்டுமே சமைப்பார்கள். அப்படியே சமைத்து உடனே சாப்பிட்டு முடித்து விடுவார்கள். எனக்கு எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கு. எனக்கு மதிய மருந்து சாப்பிட வேண்டும். ஆனால் இவர்கள் மதியம் முழுவதும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். யாருக்கும் எந்த நோயும் இல்லை. இது உன்னை பார்த்ததும் நாடகம் நடக்கிறது. பரவாயில்லை அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன சாப்பிடுவீர்கள்? நான் உங்களுக்காக ஏதாவது சமைத்து வருகிறேன். வேண்டாம் பெண்ணே, நீ உட்காரு. 1 மணி நேரத்திற்கு மட்டும் சந்திக்க வந்திருக்கிறாய். அதிலும் சமையலறையில் போய் நிற்காதே. விட்டுவிடு, நான் ஏதாவது சாப்பிட்டுக் கொள்கிறேன். இல்லை அம்மா, அப்படி எப்படி சாப்பிடுவீர்கள்? கொஞ்சம் இருங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பிங்கி சமையலறைக்குச் சென்று சிறிது நேரத்தில் தன் தாய்க்கு சாப்பாடு சமைத்து எடுத்து வந்தாள். சாப்பாடு ஊட்டி மதிய மருந்தையும் கொடுத்தாள். முழு நாளும் கழிந்தது. பிங்கி மதியம் வந்திருந்தாள். ஆனால் 2 பாபிகளில் யாரும் தங்கள் அறையை விட்டு வெளியே வர நினைக்கவில்லை. மாலையில் பிங்கி புறப்படும்போது அவளது பெரிய அண்ணன் பவன் மற்றும் சின்ன அண்ணன் பங்கஜ் இருவரும் வந்துவிட்டனர். இருவரும் பிடிவாதமாக இன்று இரவு தங்கஜ் சொல்லி பிங்கியை தடுத்தனர். மகன்களின் பேச்சை கேட்ட சுமித்ராஜி சொன்னார். ஏன் அவளை தடுக்கிறீர்கள் பையா? தடுத்து என்ன பயன்? கதையின் முடிவு பகுதியும் இதேபோன்று தமிழில் உள்ளது. தேவைப்பட்டால் முழு கதையையும் தொடர்ந்து மொழிபெயர்க்கலாம். அவள் செய்துவிட்டாள். பிறகு இரவிலும் அதையே செய்ய வேண்டும். மதியம் இருந்து வந்திருக்கிறாள். ஆனால் உங்கள் இருவரின் மனைவிகளும் ஒருமுறை கூட வெளியே வந்து அவளின் நலனை விசாரிக்கவில்லை. இருவரும் தங்கள் தங்கள் அறையில் சாக்கு சொல்லி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு வருவதற்கு இந்த பாவப்பட்டவளுக்கு என்ன சுகம் கிடைக்கிறது? இன்று வந்ததும் நான் நேரத்துக்கு மருந்து சாப்பிட்டேன். இல்லையென்றால் மீண்டும் வழக்கம் போல் மதிய மருந்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு தூங்கிவிடுவேன். பூனம் தன் அறையில் இருந்து வெளியே வரவில்லையா என்று பவன் ஆச்சரியத்துடன் கேட்டான். மேலும் பங்கஜின் மனைவி சரிதாவும் வெளியே வரவில்லை. பங்கஜும் சொன்னதும் சுமித்ராஜி, மகனே, உங்களுக்கு அந்த இருவரின் நாடகம் தெரியாதா? நாளுக்கு நாள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் என்றார். பொறுங்கள் அம்மா, நான் இப்போதே அவர்களை அழைக்கிறேன் என்று சொல்லியபடி பங்கஜும் பவனும் சுமித்ராஜியின் அருகில் அமர்ந்து தங்கள் மனைவிகளை அழைக்கத் தொடங்கினர். இருவரும் அறையில் இருந்து வெளியே வந்தனர். பவன் பூனமிடம், அம்மாவுக்கு மதியம் மருந்து சாப்பிட வேண்டும் என்று உனக்கு தெரியும் தானே? இருந்தும் நீ சமைக்கவில்லை என்றான். பூனம் பவன், எனக்கு தலைவலி இருந்தது என்றாள். அப்படியென்றால் சமைக்கும் பொறுப்பை நான் மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? சின்னவளும் சமைக்கலாம் தானே, இல்லையா ஜிஜி?
சரிதா உடனே, எனக்கும் வயிறு வலித்தது, எனக்கும் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னேன். நான் மட்டும் ஏன் நோயில் சமைக்க வேண்டும்? நானும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பூனமின் பேச்சை நடுவில் வெட்டினாள். பூனம் கோபத்துடன், நீ என்ன பொறுப்பு ஏற்றிருக்கிறாய் சின்னி? நீ வந்து இன்னும் எத்தனை நாட்களாகிவிட்டன? நீ வருவதற்கு முன்பு நான்தான் தனியாக வீட்டு வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். இப்போது என்ன ஆயிற்று? இப்போதும் நீயே செய். என் பெயரில் எழுதி வைத்திருக்கிறதா என்றாள். சரிதா திருப்பி பாருங்கள், இந்த தினசரி நாடகம் எனக்கு பிடிக்காது என்று தன் கணவன் பங்கஜிடம் சொன்னாள். பூனமும் உடனே, ஆமாம், நானும் தாங்க விரும்பவில்லை. இந்த தினசரி நாடகம் எனக்கு போதும். அம்மா, நீங்கள் எங்கள் பங்கை கொடுத்து விடுங்கள். நாங்கள் தனித்தனியாக இருந்து கொள்கிறோம். இப்படி தினசரி சண்டையை விட நாங்கள் தனியாக வீடு அமைத்துக் கொள்வது மேல் என்றாள். அம்மாவின் விஷயம் என்றால், அம்மா காலையில் என்னிடம் சாப்பிட்டுக் கொள்ளட்டும், மாலையில் சின்னியிடம் சாப்பிட்டுக் கொள்ளட்டும். சின்னி சரிதானே? ஆமாம் ஜிஜி. இப்படி நமக்கு டென்ஷனும் இருக்காது, வேலையும் முடியும். மேலும் அக்காவின் விஷயம் என்றால், அக்கா கோடை விடுமுறையில் வரும்போது 10 நாட்கள் என்னிடம் தங்கட்டும், 10 நாட்கள் உங்களிடம் தங்கட்டும். இப்படி நமக்கு டென்ஷன் போய்விடும். வேலைகள் சுலபமாகவும் வீட்டில் அமைதியாகவும் இருக்கும். அதனால் அம்மா, நீங்கள் எங்கள் பங்கை கொடுத்து விடுங்கள் என்று இரு மருமகள்களும் பேசினர். இரு மருமகள்களின் பேச்சை கேட்ட சுமித்ராஜி அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவரது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. பெரிய ஆசையுடன் தன் மகன்களை பார்த்தார். பவனும் பங்கஜும் ஆச்சரியத்துடன் தங்கள் மனைவிகளை பார்த்து கொண்டிருந்தனர். சமையல் விஷயம் இவ்வளவு தூரம் போய்விட்டதே என்று. அப்போது பவன், நீங்கள் தனியாக பிரிந்தாலும் இருவேளை சமைக்கத்தானே வேண்டும். அதனால் ஒன்றாகவே சமைத்துக் கொள்ளுங்கள் என்றான். பூனம், இல்லை பவன், இப்போது கஷ்டம். அவள் தினமும் நோயில் இருந்தால் நான் தனியாக எப்படி சமைப்பேன்? என் சக்திக்கு அப்பாற்பட்டது என்றாள். சரிதா உடனே, எனக்கு மட்டும் சக்திக்குள் இருக்கிறதா ஜிஜி? நீங்களும் எப்போது பார்த்தாலும் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்கள் நோய் தெரியவில்லை. என் நோய் மட்டும் பெரிதாக தெரிகிறது என்றாள். பவனை பார்த்து, அண்ணா அமைதி, இதில்தான் இருக்கிறது. எங்கள் பங்கை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்றாள். சுமித்ராஜி தொடர்ந்து மருமகள்களின் சண்டையை கேட்டுக்கொண்டிருந்தார். பிங்கி பாவம், தன் மாயகம் இப்படி சிதறுவதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பங்கஜுடன் பவனும் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்தான். சிறிது நேரத்துக்கு பிறகு பவன், சரி, நீங்கள் தனியாக பிரிய வேண்டுமென்றால் பிரிந்து கொள்ளுங்கள் என்றான். பவனின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் சுமித்ராஜியும் பிங்கியும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். சுமித்ராஜி கண்ணீருடன், மகனே, இப்படி என்ன பேசுகிறாய்? குறைந்தபட்சம் என்னை அமைதியாக இருக்கட்டும் என்றார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பங்கஜ்? சரிதான், தினமும் தினமும் சண்டை வருவதை விட இருவரும் தனித்தனியாக பிரிந்து விடுவது நல்லது இல்லையா? பூனம் தன் கணவரின் பேச்சை கேட்டதும் உடனே மகிழ்ச்சியில் துள்ளினாள். பவன் இப்படி சட்டென்று சம்மதிப்பான் என்று அவளால் நம்ப முடியவில்லை. அவள் உடனே சொன்னாள், ஆமாம், இல்லாவிட்டால் என்ன? தினமும் தினமும் சண்டையிடுவதை விட நாம் தனித்தனியாக வீடு அமைத்துக் கொள்வது நல்லது. பங்கஜ் ஆச்சரியத்துடன் பவனை பார்த்து கொண்டிருந்தான். அண்ணா, நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் அண்ணியின் பேச்சுக்கு மசிந்து விடுவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. அப்பாவுக்கு பிறகு நீங்கள்தான் வீட்டை நல்லபடியாக பார்த்து கொண்டீர்கள். அப்படியென்றால் நீ என்ன விரும்புகிறாய் பங்கஜ்? நான் என் மனைவியின் பேச்சை கேட்கக் கூடாதா? வாழ்நாள் முழுவதும் உன்னையும் அம்மாவையும் முழு குடும்பத்தையும் தூக்கிக் கொண்டு ஓட வேண்டுமா என்று சொல்லியபடி பவன் மெதுவாக பங்கஜுக்கு கண்ணடித்தான். அதை பங்கஜும் சுமித்ரா அம்மாவும் பார்த்துவிட்டனர். இப்போது மூவருக்கும் விஷயம் புரிந்துவிட்டது. பவனின் மனதில் நிச்சயம் ஏதோ திட்டம் இருக்கிறது. பங்கஜும் சொன்னான், சரி அண்ணா, நீங்கள் பிரிய விரும்பினால் சரி. என் மனைவி ஓடிப்போய் வந்தவள் அல்ல. அவளும் முழு மரியாதையுடன் திருமணம் செய்து வந்தவள். அவளுக்கும் தனக்கு வேண்டியபடி வாழ உரிமை உண்டு. அதனால் எங்களுக்கும் எங்கள் பங்கை கொடுத்து விடுங்கள். பங்கஜின் வாயிலிருந்து இதை கேட்டதும் சரிதாவும் மகிழ்ச்சியில் துள்ளினாள். ஆமாம், எனக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்றே நம்பவில்லை. நிச்சயமாக சரிதா, நீ விரும்புவது போலவே ஆகட்டும். அண்ணா, எல்லாரும் சம்மதித்தால் பிரிந்துவிடலாம். அம்மா, வக்கீல் வீட்டுக்கு போகலாம். இன்றே விஷயத்தை முடித்துவிடலாம். என்ன அண்ணா? ஆமாம் ஆமாம், போகலாம் என்று சொல்லி பவனும் பங்கஜும் சுமித்ரா அம்மாவையும் பிங்கியையும் அழைத்து கொண்டு வக்கீல் வீட்டுக்கு சென்றனர். இங்கே பூனமும் சரிதாவும் மகிழ்ச்சியில் பொங்கி வழிந்து கொண்டிருந்தனர். இருவரும் தங்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையின் கனவுகளை நெய்து கொண்டிருந்தனர். பாரு,
சின்னவள் இன்று பங்கீடு ஆகிவிடும். நான் என் வீட்டை நல்லபடியாக அமைத்து கொண்ட பிறகு மதிய நேரத்தில் ஃப்ரீ டைமில் என் நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து பேசி முழு மதியமும் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமாம் அக்கா, நானும் என் வீட்டை அமைத்து கொண்ட பிறகு கிட்டி பார்ட்டி வைப்பேன். இனி நமக்கும் நம் நாட்கள் வரப்போகின்றன. இரு மருமக்களும் தங்கள் தங்கள் நினைவுகளில் மூழ்கி பேசிக் கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் கழித்து அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது இரு மருமக்களும் மகிழ்ச்சியில் ஓடி வெளியே வந்தனர். இருவரும் மிகவும் ஆவலுடன் இருந்தனர். தங்கள் கணவர்களிடமிருந்து தங்கள் பங்கு என்ன, வீட்டில் எப்படி பங்கீடு ஆனது, மேலே யார் இருப்பது, கீழே யார் இருப்பது என்று விரைவில் கேட்க விரும்பினர். பவன் தன் அம்மாவை உட்கார வைத்துவிட்டு தானும் அவருக்கு அருகில் உட்கார்ந்தான். பங்கஜும் மறுபுறம் அம்மாவுக்கு அருகில் உட்கார்ந்தான். எல்லாரின் முகத்திலும் அமைதி இருந்தது, பூனமும் சரிதாவும் தவிர. பூனத்தின் பொறுமை இல்லாமல் போனது. இறுதியில் அவள் கேட்டே விட்டாள். என்ன ஆச்சு பவன்? எல்லாம் சரியாகத்தானே இருக்கு. ஆமாம் பூனம், எல்லாம் சரியாக இருக்கு. நீ கவலைப்படாதே. நீ விரும்பியது போலவே ஆயிற்று. சரி, அப்படியென்றால் சொல்லுங்கள், யாருக்கு எந்த பங்கு என்று. நாங்கள் எங்கள் ஏற்பாடுகளை செய்து கொள்வோம். ஆமாம் பூனம், ஒரு வேலை செய். மேலே உள்ள முழு பகுதியும் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒரு பகுதி உங்களுக்கு, ஒரு பகுதி பங்கஜ் மற்றும் சரிதாவுக்கு. கீழே சரிதா நடுவில் புகுந்து சொன்னாள். கீழே முழு பகுதியும் அம்மாவுக்கு. அம்மாவுக்கு? பூனமும் சரிதாவும் ஒரே நேரத்தில் ஆச்சரியத்துடன் சொன்னார்கள். அம்மாவுக்கு பங்கு எதற்கு? நீங்கள் 3 பங்குகள் ஏன் செய்தீர்கள்? வீட்டுக்கு 2 பங்குகள் தானே இருக்க வேண்டும். 3வது பங்கு எதற்கு? அதனால்தான் அது அம்மாவின் விருப்பம். அவர் யாருடைய பங்கிலும் இருக்க விரும்பவில்லை. இரு மருமக்களில் யார் அவருக்கு சேவை செய்வார்கள், பார்த்து கொள்வார்கள், நேரத்துக்கு உணவு, தண்ணீர், டீ, ஸ்நாக்ஸ் கொடுப்பார்கள். அந்த மருமகளுக்கு அவர் தன் பங்கை கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறார். வீட்டு பங்குடன் சேர்த்து ஹைவேயில் உள்ள நிலமும் அம்மாவின் பெயரில்தான் இருக்கிறது. நிலமும் கூடவா? ஆனால் பவன், அந்த நிலத்தின் விலை எவ்வளவு அதிகம் என்று உனக்கு தெரியுமே. அந்த விலை மதிப்பான நிலத்தை நீ அம்மாவின் பெயரில் கொடுத்து விட்டாய். பாரு பூனம், இதில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நடந்தது நடந்துவிட்டது. மேலும் அம்மாவின் பங்கில் என்ன இருக்க வேண்டும் என்று நான் யார்? அது அம்மாவின் விருப்பம்தானே. ஏனெனில் சொத்தும் அவருடையதுதான். இப்போது இது உங்கள் இருவரின் கையில் இருக்கிறது. யார் அம்மாவுக்கு அதிக சேவை செய்து அம்மாவை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அவர் தன் சொத்தை கொடுப்பார். மேலும் இந்த வீட்டில் பெரிய அண்ணியுக்கு அவமரியாதை செய்தால் அம்மா முழு சொத்தையும் பிங்கியின் பெயரிலேயே எழுதிவிடலாம். பவன் இவ்வளவு சொன்னதும் பூனமும் சரிதாவும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இது என்ன வித்தியாசமான பங்கீடு? ஒன்று வீட்டை 2 பங்காக பிரிக்க வேண்டியது 3 பங்காக ஆகிவிட்டது. அதற்கு மேல் மிக விலை மதிப்பான நிலத்தை அம்மாவுக்கு கொடுத்து விட்டார்கள். இப்போது அம்மாவை நம்ப முடியாது. அவர் மருமகளுக்கு கொடுப்பாரா அல்லது மகளுக்கு கொடுப்பாரா? பெரும்பாலும் மகளுக்கே கொடுப்பார் என்று தோன்றுகிறது. இரு மருமக்களும் தங்கள் தங்கள் மனதில் யோசிக்கத் தொடங்கினர். பிறகு பூனம் சொன்னாள், பவன், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நாங்கள் இருக்கும்போது அம்மாவுக்கு தனியாக இருக்க என்ன அவசியம்? நான் பிரிந்தாலும் அவர்களை என்னுடன் வைத்து கொள்ளத்தான் இருந்தேன். அம்மா என்னுடனேயே இருப்பார். எனக்கு நிலத்தின் மீது ஆசை இல்லை. ஆனால் அம்மாவை நாம் தனியாக எப்படி விட்டுவிட முடியும்? அட அக்கா, நீங்கள் பேசுவது போல் அம்மா உங்களுக்குத்தான் சொந்தம், எனக்கு இல்லை என்று சொல்கிறீர்கள். நீங்கள் எப்படி அம்மாவை உங்களுடன் வைத்துக் கொள்வீர்கள்? அம்மா என்னுடனும் இருப்பார். நீங்கள் மட்டும் அம்மாவின் மருமகள் இல்லை. நானும் அவர்களின் சின்ன மருமகள். மேலும் நீங்கள் எனக்கு முன்பே இந்த வீட்டுக்கு வந்தவர். அதனால் நீங்கள் அம்மாவுக்கு நிறைய சேவை செய்திருக்கிறீர்கள். இப்போது என் முறை. அட, என் பேச்சை கேளுங்கள். நீங்கள் இருவரும் சண்டையிடாதீர்கள். நீங்கள் இருவரும் உங்கள் பக்கத்தில் முழு முயற்சி எடுத்து அம்மாவை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பூனம், எனக்கு நிலம் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் நீ அம்மாவின் எல்லா விஷயங்களிலும் அதிக கவனம் வை. இல்லை இல்லை சரிதா, உன் அண்ணனுக்கு ஆசை அதிகம். நீ அம்மாவுக்கு அண்ணியை விட அதிக கவனம் வை. இருவரும் தங்கள் கணவர்களின் பேச்சை கேட்டு சுமித்ரா அம்மாவின் அருகில் வந்து உட்கார்ந்தனர். பூனம் சொன்னாள், அம்மா, இனி உங்கள் எல்லா பொறுப்பும் என் மீது.
உங்களுக்கு நேரத்துக்கு டீ, தண்ணீர், ஸ்நாக்ஸ், மருந்து எல்லாம் நானே கொடுப்பேன். உங்களுக்கு எந்த புகாரும் வர வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். இல்லை அம்மா, நான் இருக்கிறேன். நான் உங்களுக்கும் அக்காவுக்கும் இருவருக்கும் கவனம் வைப்பேன். இனி எந்த கவலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லியபடி இரு மருமக்களும் மீண்டும் ஒருவருக்கொருவர் சண்டையிடத் தொடங்கினர். அப்போது இரு மருமக்களும் தனக்காக இவ்வளவு கவலைப்படுவதை பார்த்த சுமித்ரா அம்மா இரு மகன்களையும் பார்த்து புன்னகைத்து இடுகாட்டினார். பிறகு மருமக்களிடம் சொன்னார், பாருங்கள் மருமகளே, என் மனதில் என்ன நடக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இருவரும் என் ஒரு வார்த்தையை கேட்டால் நான் உங்கள் இருவரின் மனதையும் நிறைவேற்றலாம். என்ன அம்மா, சொல்லுங்கள். நான் உங்கள் எல்லா பேச்சையும் கேட்பேன். பூனம் வேகமாக சொன்னாள். ஆமாம் அம்மா, நான் உங்கள் பேச்சை ஒருபோதும் தட்டமாட்டேன். சரிதாவும் சொன்னாள். இருவரின் பேச்சை கேட்ட சுமித்ரா அம்மா சொன்னார், நீங்கள் இருவரும் எனக்கு சேவை செய்ய வேண்டும். என் உணவு உண்ணல், குடிப்பதில் இவ்வளவு கவனம் வைக்க வேண்டும் என்றால் முழு சண்டையும் உணவை பற்றித்தானே தொடங்கியது. உணவில்தான் முடிந்தது. அதனால் ஒன்றாக இருந்து சமைப்பது நல்லது. அல்லது உங்கள் இருவரும் பணியை பிரித்து கொள்ளுங்கள். பிரிவதை விட உங்கள் பணிகளை பிரித்து கொள்வது நல்லது. ஒருவேளை பொறுப்பு பெரிய மருமகளுக்கு, மற்றொரு வேளை சின்ன மருமகளுக்கு. நீங்கள் இருவரும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். பிறகு நான் பார்க்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆமாம் அம்மா, இந்த பேச்சும் சரிதான். பவன் சொன்னான். சரி அண்ணா, எனக்கும் ஆட்சேபனை இல்லை. என்ன சரிதானே? நீ அம்மாவின் பொறுப்பை ஏற்க தயாரா? ஆமாம், நான் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் மறுக்கவில்லை. நிச்சயமாக நான் ஒருவேளை அம்மாவை பார்த்து கொள்வேன். சரிதாவும் பூனமும் மகிழ்ச்சியுடன் காலையிலும் மாலையிலும் தங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சென்றனர். இப்போது இருவரின் முயற்சியும் தங்கள் தங்கள் நேரத்தில் எவ்வளவு சிறப்பாக சமைத்து சுமித்ரா அம்மாவுக்கு கொடுக்க முடியும், எவ்வளவு சேவை செய்ய முடியும் என்பதிலேயே இருந்தது. அம்மா மகிழ்ச்சியடைந்து தன் நிலப்பங்கை தங்கள் பெயரில் எழுத வேண்டும் என்பதற்காக. இரு மருமக்களும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதை பார்த்த பங்கஜ் பவனிடம் சொன்னான். வாவ் அண்ணா, நீங்கள் என்ன அற்புதமான யோசனை வைத்தீர்கள். பாம்பும் செத்தது, தடியும் உடையவில்லை. உணவை பற்றி தொடங்கிய பேச்சு உணவிலேயே முடிந்தது. பங்கீடும் ஆகவில்லை. மகன்களின் பேச்சை கேட்ட சுமித்ரா அம்மாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. இன்று தன் இரு மகன்கள் மீதும் அவருக்கு பெருமை ஏற்பட்டது. தன் வளர்ப்பில் பெருமை ஏற்பட்டது. அவர் கடவுளிடம் இந்த குழந்தைகளின் புத்தியை இப்படியே வைத்து ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார். அம்மாவுடன் சேர்த்து பிங்கியின் கண்களிலும் தன் அண்ணன்களின் அன்பை பார்த்து மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. ஒரு சிறிய புரிதலால் அவளின் மாயகா இன்று உடைவதில் இருந்து தப்பியது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்ட் செய்து கண்டிப்பாக சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் நமது கதை வித் தேசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.